இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா சொன்னா கேளுக்கா, எனக்கு ஒண்ணு இல்லக்கா, சொன்னா நம்புக்கா, சொன்னா கேளுக்கா, அவுத்தோட சொல்லுக்கா. அக்கா என்ன அவுத்தோட சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு எதுவும் இல்லக்கா. அம்மா, இவங்க உங்க தங்கச்சி தானே? இவங்களே ஏமா இங்க கட்டி போட்டிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாமா? பிரச்சனை தான் பூசாரி. இவளுக்குள்ள பேய் புகுந்து இவளை ஆட்டி படைக்குது. அத விரட்டதான் இவளை இப்படி கோயில்ல கட்டி வச்சிருக்கோம். என்னமா சொல்றீங்க? இவங்களுக்குள்ள பேய் இருக்கா? ஆமா பூசாரி, சாதாரண பேய் இல்ல. விட்டலாச்சாரியார் படத்துல வர்ற ஜெகன்மோகினி பேய் வந்து இவன் உடம்புல பூந்திருக்கு. வந்துட்டு போக மாட்டேன்னு பாடா படுத்துது எங்க சின்னத்தைய. அது அவங்க தாங்கிக்க முடியாம கத்துறாங்க, கதறாங்க. இவங்க அவஸ்தைப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம ஒரு சாமியார கூட்டிட்டு வந்து ஓட்டலாம் பேயன்னு பார்த்தோம். அவராலையும் முடியல. ஆனா கடைசியா அவரு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, இந்த கோவில்ல இவங்கள ராத்திரி முழுக்க கட்டி வைங்க, அப்பதான் பேய் ஓடிரும்னு சொன்னாரு பூசாரி. அதான் இந்த கோவில்ல கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். இல்ல பூசாரி, என் மேல எந்த பேயும் இல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கதை கட்டி விடுறாங்க. நான் நல்லாதான் இருக்கேன். பூசாரி, நீங்களாவது என் அக்கா கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. சித்தி எப்ப பாரு இப்படியேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு. இவங்க படுற அவஸ்தைய தாங்க முடியல. அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அடியே ரேவதி, நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறல்ல? இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா இருக்குடி. அம்மா, உங்க தங்கச்சிக்கு அந்த நிலைமை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாமியார் சொன்னார்னா அவர் சொல்படி நடக்கிறதா நல்லது. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இந்த சாமிக்கு முன்னாடி எந்த பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவும் அண்டாது. நீங்க தைரியமா விட்டுட்டு போங்க. ராத்திரி முழுக்க இங்கே இருக்கட்டும். காலையில இந்த சாமியார்லாம் கண்டிப்பா குணமாயிருவாங்க. ஐயோ ஐயோ, சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அத்த, நீங்க அழாதீங்க அத்த. நாம என்ன இவங்கள சும்மாவா கூட்டிட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கோம்? அவங்க நல்லபடியா குணமாகணும் தானே கட்டி வச்சிருக்கோம். ஒரே ஒரு ராத்திரி தானே அத்த. கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா தான் இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணணும். என்ன ஏன் அவனை அப்படி சொல்ற? நான் காரணமா தான் சொல்றேன் சித்தப்பா. என்ன சொல்? இந்த பார், நீ இப்போ அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற மாதிரி கொஞ்சம் நடி. என்னங்க நடிக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, முதல்ல நீங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும், புரியுதா? அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வீட்டுக்கு போகலாம். ஷோ, வீட்டுக்கு போனாலும் அங்க இருந்து கிளம்ப சொல்வானே, அப்ப என்ன பண்றது? முதல்ல நீ வீட்டுக்கு போ, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். உன்னை இந்த கோலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்திரா. ஆமாங்க, நேத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல. சாப்பாடு போடாம சாட்டையால அடி வெளுத்துட்டாங்க. என்னது, சாட்டையால அடிச்சாங்களா? ஆமாங்க, பேய் துரத்தணும்னு முதல்ல அக்கா அடிச்சா, சரின்னு பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ரேவதி கழுத வந்து சாட்டையால அடி வெளுத்துட்டான். பாருங்க, உடம்பெல்லாம் காயமா இருக்கு, வலியா இருக்குங்க, தாங்க முடியல. அந்த வீட்டுல உனக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கா? முதல்ல நீ நல்லபடியா வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. இத நான் சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன். மர்மவளே, அந்த டிரைவர் பையன் ரொம்ப தான் வாழாடுறான். நாம ஏதாவது அவனுக்கு பெருசா ஆப்பு வைக்கணும், அப்பதான் அவன் அடங்குவான். ஐயா, நேரமாச்சு, கோயில பூட்டணும். நீங்க கிளம்புறீங்களா? சரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன். உன்னை இப்படியே விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு. நான் வேணா இங்கே இருக்கனே. இல்ல வேணாங்க, அது தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க தங்குனா அது எப்படியும் அக்கா காதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கோவத்துல என்ன வீட்டை விட்டு துரத்திடுவா. அந்த டிரைவர் பைய ஆசைப்பட்டதோ அதுதானே. அதுக்கு நாமளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆமா மவனே, மர்மவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ இவளுக்கு உதவி செய்ய போய் அது இவளுக்கு உபத்திரவமா முடிஞ்சிட போகுது. டிரைவர் சார்,
டிரைவர் சாரா. என்ன சகல மரியாதெல்லாம் பலமா இருக்கு. கூப்பிடுறது சின்னத்தை தானான்னு ஆச்சரியமா இருக்க. சொல்லுங்க. நான் உங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். என்ன பாக்குற? இந்த வீட்டை விட்டு போய் என் புருஷன் கூட வாழணும்னு தானே சொன்னேன். நான் அதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சித்தி, நிஜமாதான் சொல்றீங்களா? உங்க புருஷனோட சேர்ந்து வாழ்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா. இதே என்னால நம்ப முடியலையே சித்தி. ஏய், நிஜமாதான் சொல்றேன், என்ன நம்பு. சின்னத்த இங்க போதி மரம் எதுவும் இல்லையே. எப்படி திடீர்னு இந்த ஞானோதயம் வந்துச்சு? ஒருவேளை இந்த கோவில் தூண் தான் உங்களுக்கு போதி மரமோ? நக்கல் பண்றியா? ம்ஹும். நக்கல்லாம் பண்ணல, நிஜமாதான் சொல்றேன். என்ன திடீர்னு இந்த மாற்றம்? நம்ப முடியலையே. சகல, கொஞ்சம் தனியா பேசணும், வாப்பா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. என்ன விஷயம்? சித்தி குணமாயிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? சந்திரா குணமாயிட்டாளா? ஆமாமா, அவங்க குணமாயிட்டாங்க. அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே நார்மலா இருக்கு. அப்படியா சொல்ற? ஆமாமா, அவங்களோட பேசி பாருங்க. அவங்க இப்ப ரொம்ப தெளிவா பேசுறாங்க. பேய் பிசாசு இருக்கிற அறிகுறி அவங்க கிட்ட சுத்தமா இல்லம்மா. அந்த சாமியார் சொன்ன மாதிரி கோயில்ல வந்து விட்டதும் சாமியே பேய விரட்டி விட்டுடுச்சு. நான் சாமி கிட்ட வேண்டது வீணா போகல. என் தங்கச்சியை காப்பாத்தி விட்டுட்டாங்க. அம்மா தாயே, ரொம்ப நன்றி. உன்னாலதான் என் தங்கச்சி குணமாயிருக்கா. நீ வா, முதல்ல போய் அவளை பார்க்கலாம். சந்திரா, இப்பதான் ரேவதி சொன்னா நீ நார்மல் ஆயிட்டேன்னு. உன் மேல இருந்த பேய சாமி தான் விரட்டி இருக்கு. ஆமாங்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா ஆயிட்டேன். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த சாமியோட அருளால தான் குணமாயி நல்லா இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம்.